உங்கள் அணியில் பாமக இருக்கா இல்லையா? அதாவது என்னென்னா, அவங்க ஏற்கனவே நான் சொன்ன பார்லிமெண்ட்டில் எல்லாரும் சேர்ந்து போட்டிட்டோம். இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி இப்பொழுது ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் அவங்களும் வர வேண்டுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இருக்காங்களா இல்லையா? வரணுன்னா இப்போ இல்லைன்ற ஒரு பொருள் வருது. இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு கூட்டணி ஆரம்பிக்கும் போது அது பாராளுமன்றத்திற்கான கூட்டணி, இனி சட்டமன்றத்திற்கான ஒரு கூட்டணி. ஸோ ஒரு ஃப்ளஷ் ஸ்லேட்டில் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அதிமுகவோட கூட்டணி உறுதியாக இருக்குது, மற்றவர்களை பற்றி முடிவு. ஆமாம், இப்போ பாராளுமன்றத்தில் நிறைய கட்சிகள் கூட்டணி வச்சுருப்போம். இப்போ அதே இது தொடர்ந்துட்டு இருப்போம். சில விஷயங்களில் தொடர்ந்துட்டு இருப்போம். ஆனால் அடுத்த தேர்தலுக்கு வரும்போது அதுக்கு இன்னொரு தடவை ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடத்தணும் இல்லையா? அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துருப்பீங்க, பெரிய டாக்டருக்கும் சின்ன டாக்டருக்கும். இதில் ஒரு காரணமாக பாஜக அணியில் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு காரணமாக யூகிக்கப்படுது, பேசப்படுது. என்னை பொறுத்தவரை அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்க உள்கட்சி பிரச்சனை, அதை சொல்லவும் கூடாது. ஆனால் அவங்க வரணும்னு விரும்புகிறீங்க? வரணும்னு விரும்புகிறேன். இந்த அணியில் இடம்பெறுவாங்கன்னு நம்புறீங்க? உங்களுடைய தேர்வில் தென் மாவட்டத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், இன்னும் சொல்லப்போனால் உங்கள் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இஸ் தட் ஸோ? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் என்றைக்குமே ஒரு சமூகம் சார்ந்த கட்சி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் அது ஒரு மதம் சார்ந்த கட்சின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லையா? இல்லவே, எப்படி மதம் சார்ந்த கட்சி? ஏதாவது ஒரு சட்டம் ஒரு மதத்துக்குன்னு போட்டிருக்காங்களா? இந்த மதத்துக்கு கிடையாது, இந்த மதத்துக்கு உண்டு அப்படின்னு எங்கேயாவது ஒரு சட்டம் போட்டிருக்காங்களா? ஒரு மதத்தை எப்படி சீன்றிய? வக்ஃபு சட்டத்திலேருந்து வகுப்பு சட்டம் எப்படி? அது முத்தலாக்கு கிரிமினலைசேஷன்லேருந்து. முத்தலாக்கு நல்லதா கெட்டதா? இல்லை, அதை கிரிமினலைஸ் பெண்களுக்கு நல்ல விஷயம் அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் திருநெல்வேலி தொகுதியில் நிறைய இஸ்லாமிய பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க, இஸ்லாமியர்களே வாக்களிச்சிருக்காங்க. இதனாலயா? இதனால இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இல்லை அப்படின்ட்டு வாக்களிச்சிருக்காங்க. நயினார் சம்பாதிச்ச நல்லெண்ணமாக இருக்கும் அம்மா காலத்துலேருந்து. இல்லை, அப்படி இல்லை. எல்லா இடங்கள்லையும் இப்போ ராமநாதபுரத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள் போட்டி போட்டாங்க, அவர்களுக்கும் கொஞ்சம் வாக்கு விழுந்திருக்கு. ஸோ உங்கள் சமூக பின்னணி காரணம் இல்லை, ஏன்னா ஓபிஎஸ் டிவி இந்த மாதிரி விவகாரத்துலலாம் பாஜக மேலே அந்த சமூகத்தில் ஒரு எண்ணம் இருக்குது. அதை மாற்றத்துக்காக நயினாரோட ரெப்ரசன்டேஷன் இல்லை, அதை அப்படியே நம்ம பார்க்கக்கூடாது. இது ஒரு அரசியல் கட்சி, ஒரு சமூகத்துக்கான கட்சி மாதிரி ஆயிடக்கூடாது. பொதுவான எல்லாத்துக்கும் தான் உள்ளது இது. ஆனால் எதிரில் திமுக அணியுடைய பலம் அது ஒரு பெரிய சவால். ஏன்னா அவங்க ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டோடு இருக்காங்க, தொடர்ந்து வெற்றி பெற்று வர்றாங்க. அந்த அணி ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. அதை உங்கள் அணியால் சாத்தியப்படுத்த முடியுமா வெற்றியை? அதாவது அரசியலை பொறுத்தவரையிலும் தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்த தொடர் வெற்றி அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு மாயை தான். பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா 1998 பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி வச்சாங்க. எல்லா பத்திரிகைகளும் எழுதுனாங்க இது கூட்டணி ஜெயிக்காது, பத்திரிகையில் எழுதுனாங்க. ஆனால் நிலைமை நேரே மாறி வந்துச்சு. அதனால் பத்திரிகை கணிப்புகளும் ஊடகங்களும் சொல்கின்ற கணக்குகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வின்னிங் காம்பினேஷனாக நீங்கள் சொன்ன அந்த தேர்தலை தவிர மற்ற எல்லா தேர்தல்களையும் கூட்டணி வச்ச மற்ற எல்லா தேர்தல்களையுமே இது ரிசல்ட் கொடுத்ததில்லை. 2004 ஆகட்டும், 21 ஆகட்டும், 19 ஆகட்டும், 26 வைபில் இட் பி டிஃப்ரெண்ட். அன்னைக்கு நடக்காது, இன்னைக்கு நடக்கலாம்ல. ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குல்ல? சரி, இல்லை, அதாவது ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கோம், 98 ஜெயிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி வாய்ப்பு மாறி வந்திருக்கிறது. மறுபடியும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற எப்படி சொல்ல முடியும்? ஒரு அப்சர்வேஷன் என்னென்னா, பாஜகவால் ஒரு ஓட்டு கிடைச்சா ஒரு ஓட்டு அதிமுகவுக்கு குறையுது, குறிப்பாக சிறுபான்மையினருடைய வாக்கு. அப்படி ஒன்றும் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு நெகட்டிவ் ஓட்டிங் இருக்குங்கிறது தானே. இப்போ நீங்கள் ஜெயக்குமார்லாம் சொன்னதை கேட்டிருக்கோம்ல, நான் தோத்ததே பாஜகவால் தாங்க அப்படின்னு. அதாவது ஒவ்வொருவருடைய எண்ணம் அதுமா இருக்கும். ஒட்டுமொத்த எல்லாருடையும் ஒரு சொல்லிட முடியாது. ஒரு நெகட்டிவ் ஓட்டிங் பிஜேபிக்கு இல்லைன்னு கருதுறீங்களா? நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க உங்கள் பகுதியில், பட் பலர் தோத்ததுக்கு காரணமாக அதை பார்க்குறாங்க. அதாவது தோத்ததுக்கு இது மட்டும் காரணமாக இருக்காது, தோக்கிறதுக்கு வேற என்னெல்லாம் காரணங்கள் இருக்குன்னா அதையும் சேர்த்து பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். இது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அங்கேயும் இருந்திருக்கிறீங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லாத போது இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ இல்லை தலித்துகளோ வரக்கூடிய வாக்குகளுக்கும் இங்கே வந்தால் கொஞ்சம் பயந்து வாக்களிக்காமல் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. இல்லை, அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நிச்சயமாக வருங்காலத்தில் நீங்களே பார்ப்பீங்க, இஸ்லாமியர்களே பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் காலமும் நிச்சயமாக வரும். ஒரு ஒரு கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரியை பார்க்குறீங்களா? அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அது உருவாகும்னு நினைக்கிறீங்களா? 100% உருவாகும். செய்திகள்
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.